Hello friends, welcome to Udaya channel recipes. இன்னைக்கு இந்த வீடியோல 1/2 kg வெனிலா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 முட்டையை உடைச்சி சேர்த்திருக்கேன். இது ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா ஃபோமியா வர வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 1/2 கப் அளவு பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இது சரியா 100 கிராம் இருக்கு. இந்த சுகர் பவுடரை மொத்தமா சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் ட்ரை இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துடலாம். ஒரு பவுலில் சல்லடை வச்சு அதில் 1/2 கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். மைதா வந்து 100 கிராம் இருக்குது. இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். சலிச்சு எடுத்த இந்த மைதாவை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டை கலவையோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். மைதாவை சேர்க்கும் போதும் நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணும்போது லோ ஸ்பீடில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது. பீட்டர் வச்சு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்பேச்சுலா வச்சு கூட இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில ஸ்பேச்சுலா வச்சு பவுலில் ஓரங்களில் ஒட்டியிருக்கக்கூடிய மாவெல்லாம் எடுத்து விட்டு மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்த மைதாவை முழுமையாக இதில் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது சரியாக 50 ml இருக்கும். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை ஒரு முறை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரத்துக்கு பீட் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதும். கேக் பேக் பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பேக்கிங் டின்னுக்கு மாற்றிக்கலாம். பேக்கிங் பேனில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். கேக் பேட்டரை சேர்த்ததுக்கப்புறமா பேக்கிங் பேனை இந்த மாதிரி ஒரு 3-4 முறை நல்லா தட்டிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகும். இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு அகலமான ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மணலை பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்ல சூடாக இருக்குது. நல்ல சூடாக இருக்கக்கூடிய இந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 35லேருந்து 40 நிமிஷத்துக்கு இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம திறந்து பார்த்து கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு சரியாக 35 நிமிஷம் ஆச்சு. 35 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு கேக் வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கேக் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை விட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கேக் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, கேக் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த கேக்கை வெளியில் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை டீமோல்ட் பண்ணிவிட்டு கேக்கை வந்து வெயிட் போட்டு பார்த்துக்கிறேன். இது வந்து சரியாக 223 கிராம் இருக்குது. விப்பிங் க்ரீமெல்லாம் சேர்த்து கேக்கை டெக்கரேட் பண்ணும்போது இது சரியாக 1/2 கிலோக்கு வந்துடும். இப்போ நம்ம கேக்கை 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. முதல்ல மேலே இருக்கக்கூடிய பகுதியை ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இதை 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். பவுலையும் எலக்ட்ரிக் பீட்டரில் இருக்கக்கூடிய பிளேடையும் 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். க்ரீம் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் லோ ஸ்பீடில் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு ஐசிங் சுகர் சேர்த்துக்கிறேன். ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி ஐசிங் சுகர் சேர்த்து ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்காக இதில் வெனிலா எசன்ஸ் சேர்க்காம 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக நான் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கிறேன்.
எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்டரை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டிஃப் பீக் வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த க்ரீமை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெடி பண்ணி எடுத்த க்ரீம்லேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு பிங்க் கலர் சேர்த்துக்கிறேன். கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் சிரப் சேர்த்துக்கிறேன். அடுத்து அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து செகண்ட் லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் சுகர் சிரப் சேர்த்துட்டு விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து தேர்ட் லேயர் கேக் சுகர் சிரப் விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு க்ரீம் வச்சு கேக்கை நல்லா கவர் பண்ணிக்கிறேன். கேக்கை கவர் பண்ணுறதுக்கு திக் லேயர் க்ரீம் யூஸ் பண்ணாமல் நான் ரொம்ப தின் லேயராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீம் வச்சு கேக்கை கவர் பண்ணதுக்கப்புறமா பிங்க் கலர் சேர்த்து பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுருந்த க்ரீம் வச்சு கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சமாக கோல்டன் கலர் பால் சேர்த்துக்கிறேன். அப்போ பார்க்குறதுக்கு கேக் இன்னும் நல்லாயிருக்கும். வெனிலா கேக் ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். கேக் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்.